வெல்கம் டு ஆசம் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஆசம் ரெசிபியில் ப்ரெஷர் குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, தேவையான அளவு புதினா இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், ஜாவித்ரி, பிரியாணி இலை, 1/2 கிலோ அரிசி, அப்புறம் நீளமாக நறுக்கிற வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான அளவு பச்சை மிளகாய், அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டன். அடுத்து பிரியாணி பேஸ்ட் செய்யறதுக்கு தேவையான அளவு புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், ஜாவித்ரி சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட் பாதி கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு கொரியாண்டர் பவுடரும் சேர்த்து அரைச்சிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் பவுடர் சேர்த்து அரைச்சது, அது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு மட்டும் அரைச்ச பேஸ்ட். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் பீசஸ் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சேர்க்காம ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மட்டன் பீசஸ் வெந்திருக்கும். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து நல்லா வேக விடணும். அடுத்து அரைச்சி வச்சிருக்க 2 பிரியாணி பேஸ்ட்டுமே சேர்த்துக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து தேவைக்கேற்ப உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்ச மட்டன் பீசஸ் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். நல்லா கோட் ஆகிற மாதிரி வதக்கணும் மசாலா மட்டன் பீசஸோட. அடுத்து ஊற வச்சிருக்க 1/2 கிலோ அரிசியும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்திருக்கும். புதினா இலையை சேர்த்து ப்ரெஷர் குக்கர்ல 2 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆசம் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.